வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா திட்டம் குறித்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்புலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலிமா இதுவரையும் வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்து மூலிமா கிட்டத்தட்ட 1,16,00,000 பேர் 2024 மட்டுமே பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 இன்னும் புதிய பயனாளர்களாக கிட்டத்தட்ட 1,00,000லேருந்து 2,00,000 பயனாளர்களை புதுசாக இணைக்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1,500 வரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது யார் யாருக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கா, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட 1,16,00,000 பேர் பார்த்தீங்கன்னா அந்த உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தொகை இன்க்ரீஸ் ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் இனிமேல் புதுசாக ரேஷன் கார்டு எடுத்து அப்ளை பண்ண போகிறாங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகை வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். உரிமை தொகை 1000ங்கிற இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் 2024 வரையுமே கிட்டத்தட்ட 1000 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே அதர் ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் 2500, ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 1500 வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வரக்கூடிய இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்களும் 2000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே தமிழ்நாட்டை பார்த்து அடுத்தடுத்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி அடித்து அவங்க திட்டத்தை உயர்த்தி பார்த்தீங்கன்னா 2000, 2500 அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் தமிழ்நாட்டில் 1000 ரூபா மட்டும்தான் உரிமை தொகையாக வழங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது குறித்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர்கள் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களோட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு நல்ல தகவல் வந்திருக்குது. அதனால் இந்த 2025லேருந்து தொகையை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளர்கள் எத்தனை பேரை சேர்க்கலாம் அப்படிங்கிற முயற்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க போனோம்னா இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கணுங்கிற ஒரு பார்வையில் பயனாளர்களை சேர்க்கும் போதே கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனோட வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2025 புது பயனாளர்களுக்கு எத்தனை பேர் சேர்றாங்களோ ஸோ அவங்கள சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமௌண்ட் 1500லேருந்து 2000 ரூபா வரையும் மற்ற ஸ்டேட்டில் கொடுக்குற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான தகவலையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சமமாக இந்த 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பர்சனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அரசியல் வட்டாரங்களையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ குறிப்பிட்ட நபரை மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த 1000லேருந்து 1500 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா மற்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் ஸோ எல்லாருக்குமே கிடைக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கணும் அப்படிங்கிற வழியிலையும் இது மறுபரிசீலனை பண்ண போகிறதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் மக்கள் அனைவருக்கும் இந்த உரிமை தொகைங்கிறது அனைத்து பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது சரிசமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின முழுமையான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆற்று பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியல் வட்டாரங்கள்லையும் தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாருக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே அந்த 1000 ரூபாங்கிறது உரிமை தொகையாக கொடுக்குறாங்களா, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேர்ந்தெடுத்து ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடுகள் வச்சு செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு முழு விவரமும் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது சம்மந்தமான தகவல் எனக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுற கவலைப்பட வேணாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவலை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.